கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பான நல்வாழ்த்துக்களை வேதாகம நண்பன் ஊழியத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நான் இங்கே நின்று கொண்டிருக்கும் இந்த இடம், இது குன்னூர் பகுதியில் உள்ள சென்ட் ஜான் சர்ச், இந்த தூய யோவான் ஆலயம், CSI தூய யோவான் ஆலயம், குன்னூர், நீலகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ள குன்னூர் இந்த சபையிலே இங்கே வேதாகமத்தை கையினால் எழுதுகின்ற நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று இந்த சபையில் உள்ள அனைத்து மக்களும் இணைந்து புதிய ஏற்பாட்டை கையினால் எழுதுகின்ற இந்த சாதனையை இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த காட்சி இன்று ஏப்ரல் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, குருத்தோலை ஞாயிறு அன்று, இன்று 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் 13ஆம் தேதி குருத்தோலை ஞாயிறு, இன்று பிற்பகல் இந்த வேதாகம கொண்டாட்டம், திருவசனம் எழுதும் திருவிழா இன்று இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். பாருங்கள், அழகாக சிறப்பாக அமர்ந்து ஆண்டுடைய வார்த்தையை எழுதுகின்ற இந்த கண்கொள்ளா காட்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நாம் ஏற்கனவே ஒவ்வொரு திருச்சபையிலும் திருச்சபையை மக்களை ஒருங்கிணைத்து வேதாகமத்தை எழுத செய்கின்ற நிகழ்வுகள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே இங்கே இன்று இந்த இடத்திலே ஊட்டி நீலகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ள குன்னூர் இந்த இடத்தில் உள்ள தூய யோவான் ஆலய திருச்சபை மக்கள் அழகாக அமர்ந்து ஆண்டுடைய வார்த்தையை எழுதி கொண்டிருக்கிறார்கள். இன்று பிற்பகல் இந்த ஆரம்பித்திருக்கிற இந்த பணி, ஆண்டுடைய வார்த்தை எழுதுகின்ற இந்த அழகு நிகழ்வு, அவரவர் தங்கள் கைகளால் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதாம பிரதியை அப்படியே பார்த்து உள்ளபடியே பிரதி எடுக்கின்ற இந்த நிகழ்வு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த சபையின் மக்கள் வயது வித்தியாசமின்றி அனைத்து பிரிவினரும், எல்லா வயது மக்களும் வந்து அமர்ந்து இங்கே எழுதி கொண்டிருக்கும் இந்த காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். இன்று நடப்பது இவர்களுக்காக மட்டுமே, இந்த திருச்சபை மக்களுக்காக மட்டுமே. நாளைய தினம் ஏப்ரல் 14ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு தினம். அதையொட்டி இந்த குன்னூர் பகுதியில் உள்ள அனைத்து திருச்சபை மக்களும் வந்து அமர்ந்து ஆண்டவருடைய வார்த்தை எழுத இருக்கின்றார்கள். இங்கே இதே இடத்திலே இங்கே கீழேயும் மேலே மாடியிலும் பக்கத்திலும் ஆங்காங்கே அமர்ந்து 732 நபர்கள் அமர்ந்து ஆண்டவருடைய வார்த்தை எழுத இருக்கின்றார்கள். அந்த சரித்திர சாதனை நிகழ்வு நடைபெறுவதற்கு முன்பதாக இங்கே இந்த சபை மக்கள் மட்டும், CSI தூய யோவான் ஆலய மக்கள் மட்டும் அமர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை எழுதுவார்கள். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேத பகுதியை அப்படியே பார்த்து வரிகள் மாறாமல் உள்ளபடியே எழுத வேண்டும். எனவே அதை பார்த்து எழுதும்போது அவரவருக்கான ஒரு மன்னா, ஆண்டவருடைய வார்த்தை அவர்களுக்கு கிடைக்கின்றது. உண்மையோடு உற்சாக மனதோடு அதை வாசித்து அதிலே பிரியம் கொண்டு எழுதும்போது ஆண்டவர் தமது வல்லமையை மகிமையை வழங்க பண்ணுகிறார். வேதாகமம் நமக்கு எப்படி கிடைத்தது, வேதாகமத்தை எப்படி கடினப்பட்டு மொழிபெயர்த்தார்கள், இந்த வேத வசனத்தை பிரதி எடுப்பதினால் எவ்வளவு கடினம் என்பதை புரிந்து கொண்டு வேதத்தின் மகத்துவங்களை அறியவும், வேதத்தை எவ்விதம் பிறருக்கு நாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிற வாஞ்சியை பெற்றுக்கொள்ளவும் இந்த நிகழ்வுகள் இப்பொழுது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த காட்சிகள்
இது நாங்கள் எழுதலாமா? ஐயா சொல்லிட்ட நம்பர் பார்த்துக்கிட்டு நீங்கள் போயிருங்க. நம்பர் போட்டாங்கன்னா நீங்கள் போய் எழுதலாம். அடுத்த நிகழ்வுகள் இங்கே இந்த திருச்சபையின் பொறுப்பாளர்கள் சபையின் அங்கத்தினர்கள் அனைவரும் அழகாக எழுதி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். விசேஷமாக இந்த நாளிலே நம்முடைய இந்த திருச்சபையின் ஆயர் அவர்கள் நம்முடைய தரிசனத்தை அவர்கள் உடனடியாக பற்றி கொண்டு இங்கே இந்த பணிகள் நடைபெற வேண்டும் என்று அவர்கள் மிகுந்த நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த காரியங்களை செய்திருக்கிறார்கள். ரெவரன் கிறிஸ்டோபர் சாம்ராஜ் ஐயா அவர்கள் நம்மோடு ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அருமையாய் இந்த குருத்தோலை ஞாயிறு அன்று வீரசுவாமிதாஸ் ஐயா அவர்கள் மூலமாய் ஒரு புதிய ஏற்பாட்டை எங்கள் ஆலயத்தின் மூலமாக எழுதுவதற்கு ஆண்டவர் கிருபை தந்த ஐயா அவர்களுக்கும் அந்த டீமுக்கும் நன்றிகளை தெரிவித்து சொல்கிறோம். இந்த ஒரு சிறந்த முயற்சி குன்னூர் பகுதியில் இதுதான் முதல் முறையாக இப்படி நாங்கள் எழுதுகிறோம். நாளை தினத்திலும் கூட முழு வேதாகமத்தை எழுதுவதற்கு ஆண்டவர் கிருபை தந்திருக்கிற அநேகர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். உற்சாகமாக இதில் பயிற்சி எடுத்தார்கள், நல்ல முறையில் இதை எழுதி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் இதில் பார்க்கிற நீங்களும் இப்படி வாஞ்சியோடு கூட அநேகர் எழுதுவதற்கு முயற்சி எடுத்தால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமையும் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளாய் நம்புகிறேன். இப்படி உதவி செய்த எல்லா டீமுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். வேதாம்பரன் ஊழியத்தின் சார்பாக ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. இங்கே நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த காட்சியில் ஐயா அவர்கள் நம்மோடு சில வார்த்தைகளை பேசினார்கள். நம்முடைய தரிசனத்தை சொன்னபோது அவர்கள் உடனடியாக எங்கள் சபை மக்களும் எழுத வேண்டும், அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் எல்லா காரியங்களிலும் நமக்கு உடனின்று உதவி செய்தார்கள். இது மட்டுமல்ல, நாளை தினத்திலும் ஏப்ரல் 16ஆம் தேதி அனைத்து சபைகளும், இது சபை பாகுபாடின்றி அனைத்து சபைகளும் வந்து ஆண்டவருடைய வார்த்தை எழுத இருக்கின்றார்கள். எனவே இதற்காக இதை பார்க்கிற நீங்கள் உங்கள் பகுதியிலும் உங்கள் சபைகள் பக்கத்தில் இருக்கும் சபைகள் சபை பாகுபாடின்றி அனைத்து மக்களும் ஆண்டவருடைய வார்த்தையை, இது ஆண்டவருடைய வார்த்தை பொதுவானது. ஸோ ஒரு சபைக்கென்று நாம் எந்த உரிமையும் கொண்டாட முடியாது, இது எல்லாருக்கும் பொதுவானது. எனவே எல்லா மக்களும் இணைந்து ஆண்டவருடைய வார்த்தையை எழுத வேண்டும் என்கிற தரிசனத்தை தான் நான் செய்து கொண்டிருக்கின்றோம். எனவே இதை பார்க்கிற நீங்கள் உங்கள் பகுதியிலே, உங்கள் மாவட்டத்திலே, உங்கள் சபை மக்களை நீங்கள் ஒன்றிணைத்து ஒரு வேதாகமத்தை எழுதுவதற்கு நீங்கள் முயற்சி எடுக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வேதாகமம் எழுதுவதற்கு நாம் ஏற்கனவே நீங்கள் இந்த காட்சிகளை பல இடங்களில் நடைபெற்றதை பார்த்திருப்பீர்கள். இதற்கான எழுதுவதற்கான பயிற்சி கையேடு தரப்படும். ஒரு பயிற்சி கையேடு, இந்த பயிற்சி கையேட்டில் எவ்விதம் எழுத வேண்டும் என்று சொல்லி முதலிலே ஒரு பயிற்சி கொடுக்கப்படும். அந்த பயிற்சிக்கு பிறகுதான் எப்படி பாருங்கள் அதை எழுதி பார்ப்பார்கள். ஒவ்வொன்றும் எழுதி பார்க்கின்ற அந்த நிகழ்வுக்கு பிறகுதான் ஒரிஜினல் எழுதுவதற்கு நாம் அடுத்த வாய்ப்புகள் தருகின்றோம். பார்க்கிறது இந்த பயிற்சி கையேடு. இந்த பயிற்சி கையேட்டில் எவ்விதம் எழுத வேண்டும், எவ்வளவு பெரிதாக எழுத வேண்டும் என்பதை அவர்கள் எழுதி முடித்த பிறகு, அதில் சில வசனங்களை எழுதி பார்த்த பிறகு எப்படி நம்பர் போடுவது, எப்படி அதிகார இடைவெளிகள் கணக்கிடுவது என்றெல்லாம் பயிற்சி எடுத்த பிறகு ஒரிஜினல் பேப்பர் கொடுக்கப்பட்டு எழுதப்படும். இப்பொழுது அதை தான் எழுதி கொண்டிருக்கிறார்கள். இதுபோன்று உங்கள் சபையிலும் உங்கள் இடத்திலும் ஒரு நிகழ்வு நடத்த நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். வேதாகம நண்பன் ஊழியங்கள், சென்னை. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9884120603 என்ற எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். 9884120603 என்ற எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொண்டால் உங்கள் இடத்திற்கு வந்து உங்கள் சபையிலே உங்களுக்காக ஒரு கையெழுத்து வேதாகம பிரதியை உருவாக்கி உங்கள் சபைக்கே தருகிறோம். இது உங்கள் சபையின்
சரித்திர சாதனை, ஒரு வேதாகம திருவிழா, திருவசனம் எழுதும் திருவிழா. இந்த விழாவை கொண்டாட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் இன்னொரு இடத்தில் நாளை தினத்திலே, அதாவது ஏப்ரல் 14, 2025 ஆண்டு நாளை தினத்திலே நடக்கின்ற நிகழ்வுகளில் உங்களை சந்திக்கிறேன். உடமிருந்து விடைபெறுவது வேதாகம நண்பன் வீரசுவாமிதாஸ். காட் பிளஸ் யூ.